எந்தவிதமான வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் பாஜக எப்படி ஓட்டு கேட்டு வருகிறார்கள் என்று தெரியவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மக்களவை தேர்தலையொட்டி தென் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வருகிற 12ஆம் தேதி திருநெல்வேலியில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்க இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள பெல் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான இடத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சரும் திருநெல்வேலி தேர்தல் பொறுப்பாளருமான திரு KV தங்கபாலு, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஸ்ரீவல்ல பிரசாத், காங்கிரஸ் பொருளாளர் ரூபி மனோகரன், நெல்லில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ், நெல்லை மாவட்ட தலைவர் சங்கர பாண்டியன், ஸ்ரீவைகுண்டம் தொகுதி முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சுடலையாண்டி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, நெல்லையில் ரோட் ஷோ நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது என கூறினார். நேற்று நயினார் நாகேந்திரன் ஆதரவாளரிடம் 4 கோடி பிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, அதனை உடனே திருப்பி கொடுத்து விடுவார்கள் என விமர்சித்தார். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகின்ற 12ஆம் தேதி திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் மற்றும் கன்னியாகுமரி வெற்றி வேட்பாளர் விஜய் வசந்த், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது வேட்பாளராக இருக்கும் கனிமொழி கருணாநிதி அவர்கள், விருதுநகர் மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளர் திரு மாணிக் தாகூர் அவர்கள், ராமநாதபுரம் வேட்பாளர், சிவகங்கை வேட்பாளர், மதுரை வேட்பாளர், தென்காசி வேட்பாளர், இந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் தென் மாவட்டங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 12ஆம் தேதி பரப்புரையாற்ற இருக்கிறார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த இடத்தை பெல் மைதானத்தை பார்வையிட்டு இருக்கிறோம். பணமே கிடையாத நாட்டில் சர்வாதிகாரம் தான் மேலும் நிற்க போகுது இனிமேல். அதனால தான் அந்த பாசிஸ் அரசை ஒழிக்க வேண்டும், ஜனநாயகம் மலர வேண்டும் நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கோம். ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத பிரதமர் வாக்கு கேட்க வருகிறார். இந்த துணிச்சல் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. சர்வாதிகாரத்துடைய மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு கூனி குறுகி நிற்பாங்க. ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் மக்களை எப்படி சந்திப்பது? அதெல்லாம் பாசிச ஆட்சிக்கு கிடையாது, பாஜகவுக்கு கிடையாது.